திராவிட மாடலுக்கு கிடைத்த பொக்கிஷம் அது மாதிரி தான் பிடிஆரை வந்து எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க. அவரை மாற்ற வேண்டிய காரணம் என்ன சார்? கட்சி விட்டே போயிடும். உன்னால எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. நிர்மலா சீதாராமன் போனால் அந்த அம்மா முதல்ல பிடிஆர் மாற்றிக்கியாக்குது. பணமே கொடுக்காம பிடிஆருடைய அந்த குடும்ப மரியாதைக்காக மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டான் மதுரையிலிருந்து சென்னைக்கு. ஆனால் இப்போ அவரை தூக்கி டம்மியாக வச்சிருக்கீங்க. தண்ணியிலா காட்டுக்கு மாற்றி பிடிஆரை போட்டிருக்காங்க. மதுரை மக்கள் உங்களை தூரம் தூக்கி போட்டுருவான். புதிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, அவருக்கு தொழில்துறையை கொடுத்துட்டு அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை. அப்போ அதுக்கு கூட அவர் தகுதி இல்லை. இந்த அளவுக்கு அவர் பின்தள்ளுறதுக்கு என்ன சார் காரணம்? நீங்கள் திரும்ப அமெரிக்காவே போயிடுங்க. பிடிஆர் சீரும் சீனியர்கள் அப்படின்னு, சீனியர்களுக்கும் பிடிஆருக்கும் எதனா பிரச்சனையா சார்? ஆவணி நாசர் அவர்களை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? செந்தில் பாலாஜி செய்யாத அட்டூழியங்களையே ஆவணி நாசர் பண்ணிட்டாரு. சிறுபான்மை முஸ்லீம் இவர்களை கேட்க நாதி இல்லை. நீங்க ஒரு முக்கரத்தோட தூக்கி இருக்க முடியுமா? ஒரு நாடார தூக்கி இருக்க முடியுமா? பன்னீரை நீங்க தூக்கி இருக்க முடியுமா? பாயை தூக்குனா பாய் கேட்க ஆள் இல்லை. இல்லம் தேடி கல்வி, இந்த கல்விக்காக ஜவஹர்னு ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க. அந்த அதிகாரி சொல்றாரு, எனக்கு RSS கொள்கை பூரா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க, அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு போயிட்டார். சிதம்பரத்தில் நடக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா அண்ணாதுரைக்கு? கருணாநிதிக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் உள்ள போடல? ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 3வது முறையாக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு சார். பிடிஆர் அவர்களை நிதியமைச்சர்லேருந்து மாற்றி தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் சார்? ஒரு திராவிட மாடலுக்கு கிடைத்த பொக்கிஷம் அது மாதிரி தான் பிடிஆரை வந்து எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க. அவரை மாற்ற வேண்டிய காரணம் என்ன சார்? இல்லை, அவரை மாற்ற வேண்டிய காரணம் என்ன என்று ஆராய்வதை விட அவரை நிதியமைச்சராக போடுவதற்கான காரணம் என்ன என்று ஆராயணும். நீங்கள் எப்பவுமே முதலமைச்சருக்கு இணையான பதவி தான் நிதியமைச்சர். நீங்கள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் நிதியமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் அதற்கு இணையாக ஓபிஎஸ் நிதியமைச்சர், பழைய முறை ஜெயலலிதா இருந்தபோது பொன்னையன் நிதியமைச்சர், மூத்த அமைச்சர். இப்படி தான் திமுக அதிமுக 2 ஆட்சிகள். நீங்கள் நிதியமைச்சராக அந்த பதவி பிரமாணம் என்பது முதலமைச்சரால் விரும்பப்படுகிற, முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு பெரிய பதவி. திமுகவில் நீங்கள் பல மூத்த அமைச்சர்கள் இருக்க, துரைமுருகனே இருக்கார். துரைமுருகனே நிதியமைச்சராக போட்டிருக்கலாம். ஆனால் துரைமுருகனை விட உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது பிடிஆருடைய பேரனுக்கு. இப்போ அதே பிடிஆருடைய பேரன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கார்ப்பரேட்டுகளே முடிவு செய்து, கார்ப்பரேட்டுகளை தகவல் தொழில்நுட்பத்துறை இலாக்காவுக்கு அவனே முடிவு பண்ணிக்குவாங்கன்னு வேலையே இல்லை. அப்போ அதை தண்ணியிலா காட்டுக்கு போலீஸ் அதிகாரியும் அரசு அதிகாரி மாற்றுவதை போல தண்ணியிலா காட்டுக்கு மாற்றி பிடிஆரை போட்டிருக்காங்க. நீங்கள் இதே போல் எடப்பாடிக்கும் மணிகண்டன், அவர் வந்து ஒரு டாக்டர், கருத்து முரண்பாடு வந்த பிறகு அவர் தூக்கி எதில் போட்டாங்க? நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் போட்டு அவர் கட்சி விட்டே போயிட்டார். அவரை பொறுத்தவரை அவர் நீங்கள் தொழில்துறை கொடுத்துருக்கலாம். தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறை கொடுத்துட்டு பிடிஆருக்கு அவர் வகித்த தொழில்துறை கொடுத்தோன்னு சிறப்பாக செய்வார். புதிய அமைச்சர் யார்? நீங்கள் டிஆர்பி ராஜா, அவருக்கு தொழில்துறையை கொடுத்துட்டு அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை. புதிய அமைச்சர். 2வது என்ன கேட்டிங்கன்னா, அவருக்கு சட்டசபைக்கு இப்போ தான் புதுசாக வர்றாரு. இதுதான் முதல் முறை. அவங்க அப்பா மந்திரி, அவங்க அப்பா ஆளினால் அழகுராஜ் அதிபர், கப்பல் கம்பெனி அதிபர், டிஸ்லிஸ் அதிபர், அது வேறு விஷயம். ஆனால் டிஆர்பி ராஜாவா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா, இந்த ஒப்பீடு வச்சு பார்க்குற பொழுது மலைக்கும் மடுவுக்கு உள்ள வித்தியாசம். அப்போ அதுக்கு கூட ஒரு தகுதி இல்லை. யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா நிதித்துறையை சமாளித்தவர், தொழில்துறையை சமாளிக்க மாட்டார். இந்த அளவுக்கு அவர் பின்தள்ளுறதுக்கு என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, ஒரே காரணம் பிஜேபி தான். பிஜேபியோடு அவர் நீங்கள் சமரசம் இல்லாமல் போராடுறார். பிஜேபியோட அவர் நேரடியாக மோதுறாரு. நிர்மலா சீதாராமனை நீங்கள் நிதியமைச்சருக்கான கூட்டத்தில் கேள்வி கேட்குறாரு. ஏன் எங்களுக்கான ஜிஎஸ்டி, நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் 1000 கோடி ரூபா
ஜிஎஸ்டி நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு 200 கோடி தான் கொடுக்குறோம், 800 ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் புள்ளி வரமாக சொல்கிறார். ஆளுநர் மாளிகையில் 16 கோடி அனுப்பிச்சு 5 கோடியை காணா, எங்கேயும் பிளாக்கில் போயிடுச்சுங்கிறார். சினிமா டிக்கெட் பிளாக்கில் விற்பான்ல, அந்த மாதிரி யார் யார் பிளாக்கில் விற்றா? அப்போ இது போன்ற ஆழ்ந்த அறிவு, பொருளாதார அறிவு, ஆழ்ந்த அரசியல் அறிவு இருப்பவர்களை இங்கே வைத்திருக்க வேண்டிய தகுதி தேவையில்லைன்னு நீங்கள் மாப்பிள்ளையும் மாமனாரும் நினைக்கிறாங்க. கட்சி விட்டு போயிடுறியா நீ? கட்சி விட்டே போயிரு, உன்னால் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. நிர்மலா சீதாராமன் போனால் அந்த அம்மா முதல்ல பிடிஆரை மாற்றுக்கையாக்குது. மறுமனை காப்பாற்றுறதுக்கு நான் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் கெஞ்சி கொதி கையை காலை கட்டிட்டு நிற்கிறேன். அந்த அம்மா மயிலாப்பூர் மாமிகிட்ட போய் நான் திராவிட இயக்கம் அடகு வைக்கப்பட்ட இடம் டெல்லி ஏர்போர்ட், மயிலாப்பூர் மாமிகிட்ட. நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பேசுகிறதா திராவிட மாடல், இந்த வீரமணி உட்பட. நீங்கள் காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் மருமகன் லண்டன் வாசியாக இருக்கார். மாமிகிட்ட பஞ்சாயத்து பேசுறதுனால தான் வெள்ளிக்கிழமை காலையில் மருமகன் லண்டனில் ஏர்போர்ட்லேருந்து இறங்க முடிஞ்சுது. இல்லைன்னா அவர் நேரம் எங்கே போயிருப்பார்? திகாருக்கு போயிருப்பார். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். எதனால் சார்? ஜி ஸ்கொயரில் 7000 கோடி வரி ஏய்ப்புக்கான ஆவணங்கள் கிடச்சிருக்கு. அத்தனை ஆவணங்களையும் நீங்கள் யார் கையை காமிக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஜி ஸ்கொயர் பாலா மாப்பிள்ளை தான் கையை காமிக்கிறார். சபரீசனுடைய உறவினர் ஒருவர் ஈசிஆர் ரோட்டில் இருக்கார், அவரை கையை காமிக்கிறார். ஆடிட்டர் கையை காமிக்கிறார். ஒரு லேடி ஆடிட்டர் கையை எல்லாருமே அஃபிடவிட் கொடுத்துட்டாங்க. எல்லா சபரீசன் தானே. அப்போது இந்த சாட்சியங்களின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட வேண்டியவர் யார்? சபரீசன். சபரீசன் லண்டனில் பதுங்கி இருக்கார். பதுங்கி இருந்த பிறகு நீங்கள் மாமியார் துர்காம்மா தன்னுடைய கணவரை போய் நீங்கள் நான் பேசிட்டேன், எங்கே மயிலாப்பூர் மாமிகிட்ட பேசிட்டேன், நீங்கள் உடனே போய் பேசி காம்ப்ரமைஸ் அவங்க என்ன கேட்குறாங்களோ மறுமனை காப்பாற்றி ஆகணும், மகளின் கணவரை காப்பாற்றி ஆகணும். நீங்கள் என்ன ஏதாவது போய் அவரை காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றுங்க. மாப்பிள்ளை டிக்கெட் போட்டார், எங்கேருந்து? ஹீத்ரோவிலேருந்து மீனம்பாக்கம் போட்டார். ஹீத்ரோ விமான நிலையம், லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலேருந்து மீனம்பாக்கத்து போட்டார். அதை விட என்ன நமக்கு முக்கியம்? மாப்பிள்ளையை காப்பாற்றாமல் இந்த பேரம். அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்ன உங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, இதை கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுடைய கோரிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேறு எந்த அவருமே ஊழல் புகாரா, இல்லை அதை ஊழல் பண்ணிட்டாரா, இல்லை அவர் திமுகவில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒருத்தர் அவர் தொகுதியில் பணம் கொடுக்காமல் ஜெயிச்சு வந்தவர். பணமே கொடுக்காம பிடிஆருடைய அந்த குடும்ப மரியாதைக்காக மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பிச்சி விட்டான் மதுரையிலேருந்து சென்னைக்கு. ஆனால் இப்போ அவரை தூக்கி டம்மியாக வச்சுருக்கீங்க. இது மதுரை மக்கள் உங்களை தூரமாக தூக்கி போட்டுருவோம். அங்கே நோட்டீஸு போஸ்டரு நல்லது கெட்டது எதுலேயுமே பிடிஆர் பேச போடாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இது மாவட்ட செயலில் போடலை, நீங்கள் போட சொல்லணுமா இல்லையா? பிடிஆர் மேலே ஏன் சார் இவ்வளோ காழ்ப்பு? பிடிஆரை பொறுத்தவரை சமரசமற்ற போராளி, அவங்க அப்பாவும் சமரசமற்ற போராளி, அவங்க தாத்தாவும் யாருக்கு தலை வணங்க மாட்டான். என்ன காரணம்? கிளை செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, எல்லாமே கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் இருந்து அரசியல். இவர் அப்படி இல்லை. இவர் அமெரிக்காவிலிருந்து நேரம் கிளம்பி வந்தவர். அமெரிக்காவில் இருந்த இவரை அவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சருடைய தந்தையார், நீ வந்தே ஆகணும், திமுக அமைச்சர்கள் அங்கம் வகித்து ஆகணும், நீ என்னுடைய மகனுக்கு நீ பக்கபலமாக இருந்தே ஆகணும். நான் அரசியல் செய்த அத்தனை காலமும் உன்னுடைய தந்தையார் எனக்கு அருகில் இருந்தார். பிடிஆர் பழனிவேல் ராஜன் எனக்கு ஆலோசகராக இருந்தார். மதுரை கீழே நான் எதாக இருந்தால் அவர் கேட்டு தான் ஆலோசனை கேட்டு தான் செய்வேன். அதே போல் என்னுடைய மகனும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்வார். உங்களுடைய ஆலோசனை தேவை, உங்களுடைய அறிவு தேவை, உங்களுடைய பொருளாதார அறிவு தேவை. அதனால் நீ என் மகனோட கூட இரு. இதுதான் அவர் அங்கே ரிசைன் பண்ண வச்சு அவருக்கு வேண்டவே வேண்டானார். எனக்கு அரசியலே வேண்டாங்க, நான் அமைதியாக நிம்மதியாக இருக்கேன், எங்கள் சிக்காகோவில் சுந்தர் பிச்சை மாதிரி நானும் ஜவுரியமாக இருக்கேன். இல்லை, என்னுடைய மகனுடைய அரசியலுக்கு நீ மிகப்பெரிய தூணாக இருக்க வேண்டும். பதவி ரிசைன் பண்ண வச்சுட்டு கூட்டு வந்து எலெக்ஷன் நிறுத்தி கடைசியில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை நீங்கள் தூக்கி டம்மியாக போட்டு அவர் அரசியல் விட்டு போங்கிறாங்க. ரிப்போர்ட்டரில் போட்டிருந்தாங்க சார், நீங்கள் திரும்ப அமெரிக்காவே போயிடுங்க பிடிஆர், சீரும் சீனியர்கள் அப்படின்னு. சீனியர்களுக்கும் பிடிஆருக்கும் எதனா பிரச்சனையா சார்? இல்லை, பிடிஆரை பொறுத்த வரைக்கும் முறைகேடான சீனியர்களுக்கு அவர் தலை சாய்க்க மாட்டார். அவரை பொறுத்தவரை
வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருந்த ஒரு உண்மை ஊழியன். அதே போல் இந்த அரசியலுக்கு நீங்கள் பிடிஆர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் கரெக்டாக நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? அப்போ அவருக்கு தகுதி இருந்திருக்கு தான் அர்த்தம். துரைமுருகன் இருக்கார், ஐ பெரியசாமி இருக்கார், இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருந்த போது இப்போ எடுத்ததுக்கான காரணத்தை ஆராய வேண்டாம், போட்டதுக்கான காரணத்தை ஆராய்ங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் டெபிசிட் 60,000 கோடி. இப்போ இவர் வந்த பிறகு அது 30,000 கோடி ரூபா குறைச்சிருக்காரு. இப்போ தங்கத்தன குறைப்பாரா? இவர்களுடைய தகுதி என்ன? பிடிஆருடைய தகுதி என்ன? பிடிஆர் பேரனுடைய தகுதி என்ன? பிடிஆர் பேரனை பொறுத்தவரை இந்த மாதிரி சட்டவிரோத சமூக விரோத செயல்களை ஒத்துக்கவே மாட்டார். அவரை பொறுத்தவரை காம்ப்ரமைஸ் அரசியல்வாதியாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பார்? துர்கா அம்மாட்ட காலில் விழுந்திருப்பார், ஸ்டாலின்கிட்ட காலில் விழுந்திருப்பார், உதயநிதியிட்ட காலில் விழுந்திருப்பார், இன்பநிதியிட்ட தலையில் விழுந்திருப்பார். ஆனால் பிடிஆரை பொறுத்தவரை, பிடிஆர் பேரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் தலை வணங்காமல் இருந்ததனுடைய விளைவு தான் இப்போ டம்மியாக போட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிடிஆர் சுயமரியாதையுள்ள பிடிஆர் பேரன், நீதி கட்சி பிடிஆர் பேரன் கண்டிப்பாக நீண்ட நாள் இந்த தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக நீடிக்க மாட்டார். ஒன்று கிளம்பிடுவார், இல்லைன்னா காவி கலருக்கு மாறிடுவார். இதுதான் நடக்கும். ஆவணி நாசர் அவர்களை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, என்ன காரணம்னா, நீங்கள் செந்தில் பாலாஜி செய்யாத அட்டூழியங்களையே ஆவடி நாசர் பண்ணிட்டாரு. சேகர் பாபு அவர் மகளை இப்போ அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, குத்துறான், வெட்டுறான், ஆடுறா விடுறான்னு இப்போ பரபரப்பார். முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு அவருடைய மகன், நீங்கள் தூத்துக்குடியில் கீதா ஜீவனும் அவன் தம்பி ஜெகன், சகோதரர் ஜெகன், அவர் 2 பேருமே அங்கே ரெண்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவருக்கு தெரியாதா என்ன? எல்லா மாவட்டங்களையும் 4 கோஷ்டி இருக்குது, எல்லா மாவட்டங்களையும் 5 கோஷ்டி இருக்குது. அப்போது நீங்கள் கரூர் செந்தில் பாலாஜி ஏன் கோயம்புத்தூர் ஓடுறீங்க? ஆளே இல்லையா? திருச்சி கேஏ நேரு பையன் என்ன அரசியல் பண்ணலையா? பண்ணாரா பண்ணலையா? அவர் ஏன் அதுக்கு சேலத்துக்கு போடுறீங்க? அப்போது சேலத்தில் ஆளே, திமுக ஆளே இல்லையா? திருச்சியிலேருந்து சேலத்துக்கு போட வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்களுக்கு நம்பிக்கையான மாவட்ட செயலர் இல்லையா? சேலத்தில் மாவட்ட செயலர் இல்லையா? கோயம்புத்தூர் மாவட்ட செயலர் இல்லையா? அவன் கட்சி வேலை பார்க்க மாட்டானா? என்ன காரணம்? அப்போது சட்டத்தை மீறணும், நீங்கள் அரசு கஜானாவை திருடணும், டாஸ்மார்க்கில் கொள்ளையடிக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாசர் பையனை கூப்பிட்டு எப்போ ஒழுங்காக இல்லைன்னா கட்சி பேர் கெட்டு போகுது, தொலைச்சிடும். அப்போது சிறுபான்மை முஸ்லீம் இவர்களை கேட்க நாதி இல்லை. நீங்கள் ஒரு முக்குளத்தோட தூக்கியிருக்க முடியுமா? ஒரு நாடாரை தூக்கியிருக்க முடியுமா? இல்லை வேறு எந்த சமூகத்தையும் வன்னியரை நீங்கள் தூக்கியிருக்க முடியுமா? தூக்கினா ஒரு வன்னியரை போடணும், ஒரு நாடாரை தூக்கினா ஒரு நாடாரை போடணும், ஒரு முக்குளத்தை தூக்கினா முக்குளத்தோட போடணும். ஆனால் பாயை தூக்குனா பாய் கேட்க ஆள் இல்லை. ஜவஹர்லா பாய் பிரியாணி சாப்பிட்டு திமுக செட்டில் ஆகிட்டார். ஜவஹர்லா பாய் நீங்கள் திமுகவோட நீங்கள் கட்சி இணைச்சிட்டார். நீங்கள் காதர் மைதீன் நினச்ச மாதிரி, காதர் மைதீனை ஒரு சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு அந்த எஸ்டி கொரியருக்கு 3 கோடிக்கு மொத்தமாக விற்றுட்டு அவர் செட்டில் ஆகிட்டார். அவரும் முஸ்லீம் லீக் தான். திமுக ஓட்டு பூரா அந்த எஸ்டி கொரியர் ராமநாதபுரம் எம்பியாக மாறிட்டார். இப்போ இதே போல தான். அப்போது நாசருக்கான அரசியல் இல்லை. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 15 சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லீமுக்கு வருவான். எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று ஜெயிப்பாங்க. 15 சீட் வரும், 3 எம்பி வரும். எங்கே? கேரளாவில். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இங்கே என்னாச்சு? எல்லாம் திமுக கொடி பிடிச்சி திமுகவே சேர்ந்துட்டான். அவங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்துருவான், பிஜேபி சேர்ந்துருவான். பிஜேபியோடு ஏடிஎம்கே நேரடியாக கூட்டணி. நீங்கள் எடப்பாடிக்கு தலைவர் அமித்ஷா, இங்கே பாதி தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன். அப்போது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஐடி இருக்குது. இவர்களை கண்காணிக்க 1 வாரம் நடக்குது ரைடு. என்ன நடந்தது? எத்தனை பேப்பர் எடுத்தீங்க? ஒன்றும் இல்லைன்னா ஒரே நாளில் போயிருக்கணும்ல, ஒன்றும் இல்லை 2 நாளில் போயிருக்கணும்ல. எத்தனை வாரம்? 1 வாரம் நடந்து 1 வாரம் அதிகாரிகள் போல என்ன ஏதாவது செவுத்துக்கு தெரிஞ்ச சிமெண்ட் தோண்டிங்களா? ஏதாவது தரையை தோண்டி பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஆதாரம் இருந்ததுனால தான் 1 வாரம் நீங்கள் ரைடு பண்ணீங்க. ரைடு பண்ண பிறகு உங்களுடைய பேரம் முடிந்தது. உங்களுடைய அரசியல் பேரம் முடிந்த பிறகு
மாப்பிள்ளை வெள்ளிக்கிழமை காலையில் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார் லண்டன்லேருந்து. அப்போது இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது, இது மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு கொண்டு சேர்த்தக்கூடிய அச்சு ஊடகங்கள் பூரா நீங்கள் கோடிக்கணக்காக விளம்பரம் வாங்கி உட்காந்துட்ருக்கு. கோடிக்கணக்காக மக்களுடைய வரிப்பணம் எல்லா பத்திரிகையும் 2 ஆண்டு சாதனைன்னு கோடிக்கணக்காக 50 ஒரு 500 பத்திரிகை கூட விற்காத பத்திரிகைகள்லாம் கோடி கணக்காக விளம்பரம். தினச்செய்திங்கிற பத்திரிகை எங்கேயுமே இல்லை, ஆனால் விளம்பரம். இல்லம் தேடி கல்வி, இந்த கல்விக்காக ஜவஹர்னு ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க. அந்த அதிகாரி சொல்கிறாரு, எனக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கை பூரா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க, அதனால் நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு போயிட்டார். திமுக ஆட்சியில் நீங்கள் இல்லம் தேடி கல்வியில் என்ன நடக்குதுன்னா, பள்ளிக்கூடத்து வாத்தியானுக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இல்லை, நாதி இல்லை. வீட்டிலே போய் சொல்லிக் கொடுக்குறான். வீட்டில் போய் என்ன சொல்லிக் கொடுக்குறான், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கிறது ஆர்எஸ்எஸ் நிறுவனம் தான். சம்பளமே வாங்க எதை சொல்லிக் கொடுப்போம், ஆர்எஸ்எஸ் சம்பளம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் இருக்கிற டாப் ஆட்கள் எல்லாத்துக்குமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நிறுவனத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக மறைமுகமாக லாபி பண்ணுற ஆட்கள் தான் டாப் சேனல் இருக்கிற ஆண் பெண் எல்லாமே. என் பேரெல்லாம் நான் சொல்லலை. அதே போல தான் இல்லம் தேடி கல்வி, அந்த இல்லம் தேடி கல்வி டைரக்டர் ஜவஹர் இதாங்க, இது பூரா ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குங்க, தூக்கி போட்டு போயிட்டார். அப்போ அது உண்மை இருக்கு தானே செய்யுது. அது வந்த போதே எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது அம்பேத்கர் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, சனாதன ஆதரிப்பது, ஜாதியை ஆதரிப்பது, சமூக நீதியை எதிர்ப்பது, இதுதான் இந்த சமூக தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான் இப்போ கிளாஸ் எடுக்கிறான். இதை திமுக பார்த்து ரசிக்குது, வீரமணி பார்த்து சிரிக்கிறாரு. இதுதான் திராவிட மாடலா? யாரை ஏமாற்றுவதற்கு? அப்போது மக்கள்கிட்ட பிரசாந்த் கிஷோர் இருந்தால் போதும், ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். அப்போது பணத்தை சேர்த்த வேண்டிய தேவையை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், இந்நாள் திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KKSSR, ஏவா வேலு, சேகர் பாபு, ரகுபதி, கண்ணப்பன், இத்தனை பேர் எங்கே அமைச்சர்? அதிமுக அமைச்சர். அவங்க கூட இப்போ இந்நாள் அமைச்சர் எங்கே? திமுகவில். அப்போது திமுகவில் அமைச்சரே இல்லையா, ஆளே இல்லையா, தலைவனே இல்லையா? என்ன காரணம்? சசிகலாவுக்கு பொட்டி வாங்கி கொடுத்த மாதிரி கரெக்டாக பொட்டியை கொண்டு கொடுத்துருவான். அதனால் முழுக்க நீங்கள் பிடிஆருடைய நீக்கம், நாசருடைய நீக்கம் எல்லாமே பிஜேபிக்கு அஞ்சி நடுங்கி பயந்து எடுக்கப்படுகிற நடவடிக்கையினுடைய தொடர்ச்சி. இப்போ சமீபமாக நடந்த சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர் அந்த காசில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பிடிஆர் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா இந்த சம்பவம்லாம் நடக்குது. ஆளுநர் தரப்புலேருந்து ஏதாவது நெருக்கடி வந்திருக்குமா சார்? இல்லை, ஆளுநர் நேரம் டெல்லிக்கு சொல்லியிருப்பார். டெல்லியில் நம்ம நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு, என்னங்க ஆளுநர் மேலே பிரச்சனை 5 கோடி அவர் காணங்கிறாங்க, ஏன் ஆளுநரோட முரண்பாடாக இருக்கார், அவருக்கு மாற்றுங்க, இவங்களுக்கு பாஸ் அவங்க தானே. எடப்பாடிக்கு பாஸ் அண்ணாமலை, எடப்பாடிக்கு பாஸு அதிமுகவுடைய தலைவர் அமித்ஷா. நீங்கள் ஸ்டாலினுக்கு 50% பாஸ் யார்? நீங்கள் நிர்மலா சீதாராமன். சொன்னோடனே மாற்றிட்டாங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. ஒரு தகுதியான ஒருவர், நீங்கள் முடிவு செய்த ஒருவர் எப்படி 2 வருஷம் தகுதியெல்லாம் போயிடுவார்? நிதியமைச்சராக அவர் தான் தகுதின்னு நீங்கள் முடிவு செய்த அந்த நபர் 2 வருடத்தில் தகுதியெல்லாம் எப்படி போவார்? என்ன காரணம்? அவருக்கு ஏன் தகுதி இல்லை? அப்போ அவர் பிஜேபிக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். நீங்கள் பிஜேபியோடு இணக்கமாக இருக்கீங்க, பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வச்சுருக்கீங்க, அவர் அந்த கள்ளக்கூட்டை அங்கீகரிக்க மறுக்கிறார். இதுதான் முரண்பாடு, வேறு எந்த முரண்பாடும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தை திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மீது வந்து வழக்கு நடத்துகிறாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஆளுநர் வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து இரட்டை விரல் பரிசோதனை நடந்திருக்கு, திராவிட மாடல் வந்து காலாவதி ஆகிவிட்டது. தொடர்ந்து ஆளுநர் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் எதிர்த்துட்டே இருக்காரு, ஏதாவது ஒரு சர்ச்சைக்குண்டான கருத்தை சொல்லிகிட்டே இருக்காரு. இது ஒரு எண்டு கிடையாதா, இல்லை இவங்களும் வீரியமாக எதிர்க்க மாட்டேன்றாங்க? இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இவர்களை பொறுத்தவரை நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கொள்ளை நடக்குது. முழுக்க நீங்கள் திராவிட மாடல்னால நீங்கள் அங்கே கர்நாடகாவில் இப்போ 40% கமிஷன் நாங்கள்ல, இதே போல் இங்கே 30% கமிஷன். இந்த கமிஷனை நீங்கள் திருடுறதை
வெளிநாட்டில் பதுக்குவதை, ரெட் ஜெயினில் செலவு பண்ணுவதை, G2 நிலம் வாங்குவதையெல்லாம் டெல்லி பார்த்துட்ருக்கு. டெல்லி பார்த்துட்டு இருக்கிற போது டெல்லி என்ன சொல்லுதுன்னா, நீ கட்சி வளர்க்குறக்கான திமுக மீது டேமேஜ் பண்ணு, அவன் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் குடிமை என்கிட்ட இருக்கு. ஏதாவது உன்னை சீரியஸாக பண்ணான்னா நான் ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டுருவேன். மனோஜ் சிசோடியா எங்கே இருக்கார், இன்னும் சத்யஜித் ரே, ஒரு 2 அமைச்சர் எங்கே இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. அமைச்சரவையிலேருந்து வேலைக்கு. அப்போ இது மாதிரி 2 அமைச்சரை போட்டால் நீங்கள் திமுக கலகலத்து போகும். துரைமுருகனையும் செந்தில் பாலாஜி பிடிச்சி 2 பேரும் பிடிச்சி உள்ளே போட்டால் திமுக மற்ற 28 மந்திரி ஊருக்கு ஓடி போயிடுவான். அப்போது இந்த வேலையை நீங்கள் பிஜேபி செய்து விடும் என்று அஞ்சிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியோடு இணக்கமாக போவதாகத்தான் இது எடுத்துக்க முடியுது. அதாவது சிதம்பரத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 1000 வருடங்களாக தீட்சிதர் குடும்பங்கள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்குது. இந்த தீட்சிதர் குடும்பங்களில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 வருடங்களுக்குள்ளே, ஒரு 50 வருடங்களுக்குள்ளே தீட்சிதர் குடும்பத்து குழந்தைங்க பூரா இல்லை ஐடியில் வந்து படிக்குதுங்க. படிச்சுட்டு இங்கேயே வேற ஒரு ஜாதிய கல்யாணம் செட்டில் ஆகிடுது இங்கேயே. அப்போது இந்த தீட்சிதர்கள் சிதம்பரத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருக்குன்னு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தை பருவத்திலே கல்யாணம் பண்ணி வச்சுருவான். குழந்தை பருவத்திலேயே, ஏன்னா அவன் பெரியவன் ஆனவர், இவனுக்கு முன்னாடி இவன் புருஷன், இவங்க 2 பேரும் இந்த பந்தத்தை உடச்சி வெளியே போக மாட்டாங்கல்ல. 2 பேரும் படித்து கிடிச்சு வளர்ந்து ஆளாரி எங்கள் சென்னைக்கு போனவங்க அந்த கோயில் பூசைக்கு போக மாட்டான், கோயிலில் தட்டில் வருமானத்துக்கு போக மாட்டான். அது பல கோடி வருது, அது வேறு விஷயம். இந்த லைஃப் வேண்டாயா, வெளிநாட்டில் போய் மாட்டுக்கறியும் ஒயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லா ஐயருமே. அதனால் இந்த கலாச்சாரம் 1000 வருஷமாக கட்டுக்குள் இருக்கணும் என்பதற்காக 8 வயசு பெண்ணு 10 வயசு ஆணுக்கு குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிருது. ஏன்னா இவன் 8, 10, 18, 20 ஆகும்போது கணவன் மனைவியாக இந்த சிதம்பரம் கோயில் நிர்வாகத்துக்குள்ளே, அந்த சொந்த பந்தத்துக்குள்ளே, அந்த கட்டுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நீங்கள் 1000 வருஷம் முந்தி உள்ள ஐயர்கள் முடிவு பண்ண சித்தாந்தம். இன்றைக்கி குழந்தை திருமணம் சட்டப்படியாக தவறு அப்படிங்கிறத திராவிட மாடல் ஆட்சி வந்தோடனே எப்போ 67 கண்டுபிடிச்சாலே உள்ளே போட்டிருக்கணும். இவங்களுக்கு 5 நடுங்கிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இது எப்போ போட்டுக்கணும்? அண்ணாதுரை உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? அண்ணாதுரை தெரியாதா? அண்ணா ஒருத்தர் மோசடிக்காரர். அப்போ இந்த சிதம்பரத்தில் நடக்கிற விஷயம் தெரியுமா தெரியாது அண்ணாதுரைக்கு? கருணாநிதி தெரியுமா தெரியாதா? ஏன் உள்ளே போடலை? ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 8 வயசு பெண் குழந்தைக்கும் 10 வயசு ஆண் குழந்தைக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டா ஒரு 1000 குடும்பம் அங்கே இருக்குது. 1000 குடும்பத்துக்குள்ளே தான் சிதம்பரம் கோயில் நிர்வாகமே இருக்கணுங்கிறது தான் அந்த காலத்தில் தான் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி. இந்த சதியை நடைமுறைப்படுத்துவதற்கு 8 வயசு பெண் குழந்தை 10 வயசு ஆண் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சுருவான். இவன் பொண்டாட்டி, இவன் புருஷன், இவன் 2 10, 20 வருஷம் ஆன பிறகு இந்த பந்தத்தை விட்டு உடச்சிட்டு வெளியே போக முடியாது. ஆனால் அது அவர் ஐயர் பெண்ணு மெட்ராஸ் ஐடி படிச்சுன்னா இங்கே அந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிடுவான், யாரை வேறு ஜாதியை கல்யாணம் பண்ணிடுவான். ஆண் வந்தானா இங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான். அதுக்குள்ள திருப்பி போக மாட்டான், ஒரு சிறையிலேருந்து வெளியே வந்தான். அப்போது இது 67 நடந்துட்டு காங்கிரஸ்காரன் செய்ய மாட்டான். காங்கிரஸ்காரன் பூரா ஆர்எஸ்எஸ்க்கு அடிவடிகள். திராவிட மாடல் வந்து ஏன் செய்யலை? நீ அவனுக்கு அடிவரடி. உனக்கு தேவைன்னா நீங்கள் பெரியாரை தூக்குவேன், தேவையில்லை பெரியாரை போட்டு மிதிச்சிருவேன். இது அண்ணா பண்ணி, கருணாநிதி எல்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டாலின் பண்ணுறாரு. இதுக்கு வீரமணி இதான் முழு உடந்தை. வீரமணி தான் இதை நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் அதை உடைச்சிருக்கணும். உடைச்சி தான் சிதம்பரம் கோயிலை காப்பாற்றிருக்கலாம். 67 அண்ணா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மோசடிக்காரர்கள் தான் திகாவும் திராவிட முன்னேற்ற கழகமும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்களை ஏமாற்றுவது. பெரியார் பெரியார் இருக்கிற காலத்திலே பெரியார் காணாமாக்கிட்டீங்க. அண்ணாவை பெரியாருடைய கொள்கை குழி தோண்டி போஸ்டர். பெரியார் தன்னுடைய இறுதி காலத்தில் நொந்து போய் சாகிறார். இதுதான் காமராஜ் எப்படி காங்கிரஸில் தோற்கடிக்கப்பட்டு டெபாசிட் போய் தெருவுக்கு வந்து செத்தார். அதே போல தான் தந்தை பெரியார். அப்போது திராவிட மாடல் என்பது 1 லட்சம் பேர் இருக்கான். 1 லட்சம் பேர் சாதாரண பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தவன் எவ்வளோ வச்சுருக்கான்? 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்துருக்கான். அதிமுகவில் அப்படி 1 லட்சம் பேர் 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்துருக்கான். திமுகவில் 1000 கோடி 2000 இன்னும் சேர்த்துட்டே இருக்கான். 1 லட்சம் பேருக்கு இப்போ 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 2 கட்சியிலையும் 3-4 லட்சம் பேர் வந்துட்டான். இவர்களை காப்பாற்றிக் கொள்வதுதான் திராவிட மாடல். அதன் தொடர்ச்சி தான்
நீங்கள் பிடிஆரை கொண்டு டம்மியாக போட்டு நாசரை பதவியை விட்டு நீக்கி, இது ரெண்டுமே பிஜேபியை குளிர்விப்பதற்கான ஒரு நாடகம். 2 பேர் நீங்கள் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் நான் பாரு சரி ஒரு பிஜேபி இது வந்து முழுக்க பிஜேபியோட அண்ட சராசரங்களை பூரா தூண்டி எடுப்பார் யார்? பிடிஆர். இல்லை சார், நாசரை நீக்கிறது கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் சார். கூட இருக்கிறவங்களை அடித்தது, கல் எடுத்து வீசினது, ஆவியில் சில முறைகேடு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆவடி நாசர் பெரிய கொள்ளக்காரனோ பெரிய சமூக விரோதிகளும் இல்லைங்க. மற்ற அமைச்சர்கள் அதோட அது நீ அதை சொல்லுங்க. பொன்முடி பேசுகிறாரு, துரைமுருகன் பேசுகிறாரு. ஏன் நீ அங்கே ஏன் போகிறது இல்லை? அப்போ இவனுக்கு பின்னணி இல்லை. ஜவஹர்லா திமுகவே சேர்ந்தார். இதில் முஸ்லீம் லீக்கில் ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னு கேட்டிங்கன்னா ஹைதர் அலி தான். ஹைதர் அலி இப்போ எந்த கூட்டணியில் இல்லை. முஸ்லீம் மக்களால் நீங்கள் மதிக்கப்படுகிற ஒரே தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய ஹைதர் அலி தான். வக்போர்டு தலைவர், பழைய வக்போர்டு தலைவர் ஹைதர் அலி தான். நீங்கள் மாயவரத்து எலெக்ஷன் நிற்கிற போது அவர் சொல்லிட்டார், நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், இந்த பல்விளக்காவேலுக்கு நான் கும்பிட மாட்டேன். போட்டால் போட ஓட்டு திமுக கூட்டணியில் நின்னார். ஓட்டு போட்டால் போடு போங்கடா. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், அல்லாஹ் தான் நான் கும்பிடுவேன், அல்லாஹ் தான் வணங்குவேன். இங்கே 500 ரூபா பார்ட்டி, 300 ரூபா பார்ட்டி, சாராயம் குடித்தவன், கஞ்சா குடித்தவன், இப்போ 100 ரூபாய்க்கு ஓட்டு போட்டவங்களாம் கும்பிட மாட்டேன். போயா, கும்பிடவே மாட்டேன். இப்படி ஒரு ஆள் இருந்தாலும் ஹைதர் அலி தான். ஜவஹர்லாவையும் காதர் மேஜரையும் திமுகவுடைய கிளை செயலர் ஒன்றிய செயலாளர் ஆயிட்டாங்க 2 பேருமே. அதனால் இவர்களை நீங்கள் முஸ்லீம் தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதே அபத்தம். இன்று எங்களோட இணைந்த பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.